நியூஸ் 7 தமிழின் மேடை பேச்சு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் மோகன்ராஜ். ஒவ்வொரு வாரமும் நம்முடைய நிகழ்ச்சியில் அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள் மற்றும் திரை பிரபலங்களின் சுவாரஸ்யமான மேடை பேச்சுகள் மற்றும் அறிவார்ந்த மேடை பேச்சுகளை நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்த்து வருகிறோம். அவ்வாறாக இந்த வாரம் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கடந்த 25 ஆண்டுகளாக சிறையில் இருக்கும் நளினி அவர்கள் எழுதிய புத்தகம் சமீபத்தில் சென்னையில் வெளியிடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பல அரசியல் தலைவர்கள், அறிஞர்கள் தங்களுடைய அறிவார்ந்த சுவாரஸ்யமான கருத்துக்களை தெரிவித்தார்கள். அந்த கருத்துக்களை தான் நாம் இந்த நிகழ்ச்சியில் பார்க்கவிருக்கிறோம். குறிப்பாக நளினி அவர்களின் தாயார் பத்மாவதி அவர்கள் சில கருத்துக்களை, சில உணர்வுபூர்வமான கருத்துக்களை தெரிவித்தார். அவ்விதமாக நான் இவ்வளவு நாட்களாக நான் செவிலியராக, ஒரு சிறந்த செவிலியராக இருந்திருக்கிறேன் என்றும், இதுவரை நான் யாருக்கும் கருக்கலைப்பு செய்ததில்லை என்றும் தெரிவித்திருக்கிறார். ஆனால் என்னுடைய மகள் பிரசவ வலியில் இருந்த பொழுது நான் அவரோடு இருக்கவில்லை என்றும், அதற்கான சூழ்நிலை எனக்கு ஏற்படவில்லை என்றும் அவர் சில உணர்வுபூர்வமான தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதனுடைய பேச்சை நாம் தற்பொழுது பார்க்கலாம். 2வது தலைமுறையை நான் சந்திச்சிருக்கிறேன். என் கைனால லட்சக்கணக்கான ஒரு பிள்ளைங்களை நான் எடுத்திருக்கேன். உயிரை காப்பாற்றுனே தவிர எனக்கு உயிரை எடுக்க தெரியாது. கருக்கலைப்பு செய்ய சொல்றதுக்கு என் கூட நிறைய பேர் வருவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், உனக்கு கரு தரிக்கிறதுக்கு எவ்வளோ பாடுபடுறாங்க. நீங்கள் என்ன கரு தரிச்சதை அபார்ஷன் பண்ணணும்னு சொல்கிறீங்க. கருக்கலைப்பு நான் செய்யவே மாட்டேன், எங்கள் வைத்தியருக்கும் நான் சொல்லவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல உயிரை காப்பாற்றிருக்கேன். வீட்டு டெலிவரிலாம் நான் பார்த்துருக்கேன். எனக்கு அந்த அளவுக்கு திறமை இருக்குது. இப்போவும் 78 வயசு ஆகுது எனக்கு. இன்னமும் நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். ஒரு வயசானவங்களுக்கு கேத்தெட்டர் போடுறது, ஒரு வயசானவங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறது, ஐவி ட்ரிப்பு போடுறது, இன்ஜெக்ஷன் டாக்டர். ஆனால் டாக்டரோட ஆர்டர் பிரகாரம் தான் செய்கிறேன். ஏன் விருப்பத்துக்கு நான் செய்ய மாட்டேன். ஆனால் அதே சமயத்தில் நாங்கள் 26 வருஷம் என் பிள்ளை ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. போகும்போது நான் கேட்பேன், அம்மா யாராவது உன்னை துன்பப்படுத்துகிறாங்க, நான் என்ன துன்பப்பட்டாலும் உனக்கு என்னம்மா, நீ என்னம்மா செய்ய போகிற, உன்னால் என்ன செய்ய முடியும்? ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் வரத்துக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் என்னை பார்த்தோன்னே அடக்கிக்குவான். எம்மா பிரியங்கா வந்தாங்களே, என்னம்மா சொன்னாங்க. நான் அவங்க அப்பாவை பற்றி அவங்க அழுதாங்க, என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு நான் என் அப்பாவை பற்றியும் என் குடும்பத்தோட கஷ்டத்தை பற்றியும் தான் சொன்னேன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்களை 26 பேருக்கு நான் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேங்க. கேஸு நடந்தது, பாப்பா பிறந்தா 2 வருஷம் ஆச்சுங்க. எங்களை அம்மாவையும் பிள்ளையும் பேச விடலை. இங்கே ஒரு செல்லு இருக்கும், அங்கே ஒரு செல்லு இருக்கும். யாரையுமே, நாங்கள் 5 பெண்கள் இருந்தோம். ஆனால் யாரையுமே எங்களை ஒருத்தர் பேச விடலை. 2 வருஷம் பேச விடலை. அப்படி கஷ்டப்பட்டோம் நாங்கள். அவங்கக்கிட்ட போராடி இருக்கிறதுனால எங்களை ஒவ்வொருத்தராக திறந்து விடுவாங்க. சாப்பிட்டு வருவோம், மறுபடியும் அடுத்த செல்லில் இருக்கிறவங்க போவாங்க. முகத்தை கூட பார்த்துக்க முடியாது, பிள்ளையோட முகத்தை பார்க்க முடியாது வாழ்நாள் முழுக்க. ஆனால் நாங்கள் அழலை, அவர் அழுதார். 26 பேருக்கும் தூக்கு கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவர் அழுதார். புரியுதுங்களா? இவரோட சேர்ந்து நெடுமாறன் அண்ணா, இவர் எல்லாரும் சேர்ந்து மேல்முறையீடு செய்வோம் அப்படின்னு சொல்லி மேல்முறையீடு செஞ்சு 19 பேர் வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் 7 பேர் உள்ளே இருக்காங்க. நான் வெளியே வரும்போது என் குழந்தை பெரியவா நளினி அந்த சிறையில் அழுதுகிட்டு நிற்கிறத என் கண்ணால் பார்த்தேன். புரியுதுங்களா? எனக்கு அவளை பார்த்து நான் அவள் அழ. அப்புறம் அதிகாரிங்கிட்ட சொன்னேன், என்னை எப்படி அனுப்புகிறீங்களோ அதே மாதிரி அனுப்புங்கன்ட்டு. ஆனால் அவள் இன்னமும் அந்த சிறைக்குள்ளே அதிகாரிங்க அவளை துன்பப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அவளை ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இல்லை. உன்னை விட இப்போ அதிகப்படியாக கம்பிங்கள்லாம் போட்டு, கதவுங்கள்லாம் போட்டு, காற்று கூட வராமல் அவ்வளோ கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நான் நர்ஸோட தாயாக செவிலியராக ஒர்க் பண்ணேன். நடிகர் இவர் சிவகுமார் இந்த கைநாள் குளிப்பாட்டினது தான். அப்புறம் MS விஸ்வநாதன் வீடு, சிவாஜி வீடு, எல்லாம் நிறைய பேர் சொல்ல முடியாது. ஸ்ரீதர் படம் எடுக்கிறவர், அவருக்கெல்லாம் நான் பிள்ளைங்களுக்கு நான் ஒரு செவிலியராக இருந்து நல்ல பணியாற்றி நல்ல சீரும் சிறப்புமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த எங்களுக்கு சுனாமி மாதிரி, தலையெழுத்துன்னு சொல்கிறதா, விதின்னு சொல்கிறதா, சதின்னு சொல்கிறதா, சுனாமி மாதிரி வந்தது எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம். நளினியின் தாயார் பத்மாவதி அவர்களின் உரையை கேட்டோம். அடுத்ததாக இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் முக்கிய நபராக கருதப்பட்டவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திருச்சி வேலுச்சாமி அவர்களும் இந்த நிகழ்வில் பங்கேற்றார். அவருடைய கருத்து, அவர் பேசிய உரை இந்த நிகழ்வில் ஒரு முக்கிய அம்சமாக கருதப்பட்டது. அவருடைய உரையையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். ராஜீவ்காந்தியுடைய கொலை நடந்த போது அந்த மேடையிலே வருகிறவர்களை சோதித்து பார்த்த போலீஸ் அதிகாரியுடைய பெயர் ராஜேந்திரன். அவருடைய சொந்த ஊர் நாமக்கல். இன்றைக்கு இதே சென்னையிலே ஏசியாக அவர் பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருக்கு அந்த பணியை தந்தது அன்றைக்கு அந்த மாவட்டத்துடைய SP.
அவர் சொன்னது காவல்துறையினுடைய சட்டம் ஒழுங்கு ஐஜி எனக்கு சொல்லி இருக்கிறார். ராஜீவ்காந்தி வருகிற போது அவருக்கு மாடுகின்ற மாலையில் குண்டு வைத்து அவருடைய உயிரை பறிப்பதற்காக ஒரு செய்தி வந்திருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆகவே நீ இளைஞன், நீ மேடையில் இருந்து அந்த மாலைகளை சோதித்து பார்க்க வேண்டும் என்று சொன்னார்கள். நான் பெயரையும் சொல்லிவிட்டேன், ஊரை சொல்லிவிட்டேன், இருப்பதையும் சொல்லிவிட்டேன். உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இது வெறும் அரசியல் மட்டுமல்ல, வெறும் இன பிரச்சனை மட்டுமல்ல, அதை கடந்த ஒரு சர்வதேச சதி. நான் கேட்கிறேன், சட்ட ஒழுங்கு ஐஜி, டிஜிபி அவர்களுக்கு ஏதோ ஒரு செய்தி வந்து அதன் அடிப்படையில் தான் மேடையிலே மாலைகளை சோதனை போட்டார்கள் அல்லவா? அந்த கொலை நடந்ததற்கு பின்னாலே தான் தெரிகிறது, அந்த மேடைகளை சுற்றிலும் எங்கேயும் மெட்டல் டிடெக்டரே இல்லை. அப்படி என்றால் இந்த சதிக்கு பின்னாலே யார், எந்த ஐபிஎஸ் அதிகாரி இப்படி ஒரு சம்பவம் நடக்க போகிறது என்று சொன்னானோ அவனை இன்று வரை எவனாவது விசாரித்திருக்கிறானா? இப்பொழுது ஒரு மிக முக்கியமான ஒன்றை சொல்ல போகிறேன். என்னை பொறுத்தவரையில் இந்த 7 பேர் விடுதலை மட்டும் என்று நான் பேச மாட்டேன். பக்கத்திலே இருக்கிற கர்நாடக மாநிலம் இந்த ஆண்டு ஜனவரி 26ஆம் தேதியும் ஆகஸ்ட் 15ஆம் தேதியும் அந்த மாநிலம் முழுவதும் இருக்கக்கூடிய சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற 14 ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்திருக்கிறது அந்த அரசு. 1000 பேருக்கு மேலே விடுதலை செய்திருக்கிறார்கள். கர்நாடக மாநில அரசுக்கு அந்த மாநிலத்துக்குள்ளே இருக்கிற சிறை கொட்டடியில் வாடுகின்றவர்களில் 14 ஆண்டுகளை கடந்தவர்களை விடுதலை செய்வதற்கான உரிமை சட்ட ரீதியாக இருக்கிறது என்றால் தமிழக அரசுக்கு இருக்கிறதா இல்லையா? இதே தமிழகத்தில் இவர்களை விட அதிகமாக சிறையிலே வாடியவன் தென் தமிழன். சிறையிலே வாடி தன்னுடைய மூளை பலத்தை இழந்து அந்த செல்கள் எல்லாம் செத்து போய் குழந்தையாக மாறிவிட்டான். எல்லாம் சிரித்துக் கொண்டுதான் இருக்க வேண்டும். யாராவது ஊட்டினால்தான் சாப்பிட முடியும். அவருக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த நிலையில இருக்கிற போது கூட அவரை விடுதலை செய்யவில்லை. பல போராட்டங்களுக்கு பின்னாலே இப்போதுதான் அவருக்கு ஜாமீன் தரப்பட்டிருக்கிறது. கோவையில் இருக்கிற நம்ம இஸ்லாமிய சகோதரன் அபுதாஹிர் 2 கண்ணுமே தெரியாமல் பல ஆண்டு காலங்கள் சிறையிலே வாடுகிறான். இப்படி தமிழ்நாட்டிலே ஒரு 1000 பேருக்கு மேலே 14 ஆண்டுகளை கடந்து சிறையிலே வாடுகிறார்களே, அத்துணை பேர்களையும் விடுதலை செய்யாத ஒரு அரசு தமிழகத்தில் இருக்குமானால் நீயும் நானும் பெட்டைகளாக இருக்கும். பாஞ்சாலி சபதத்திலே பாரதி சொல்லுவான், அரசவைக்குள்ளே பாஞ்சாலியை மானபங்கப்படுத்துகிற போது அங்கே இருக்கிற அறிஞர்கள் எல்லாம், மேதைகள் எல்லாம், வீரர்கள் எல்லாம் என்ன கொடுமை இது, என்ன கொடுமை இது என்று அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்களாம். இடையிலே அவனுடைய கருத்தை சொல்லுவான், மக்களோ நீங்கள் மாக்கள், நெட்ட நடு மரங்கள். இது வெட்டை புலம்புறது. உங்களை பார்த்து பாரதியா நான் சொன்னா கோச்சுவீங்க, பாரதி இதைத்தான் உங்களை தான் சொல்லியிருக்க. இந்த புத்தகம் ஏன் எழுதப்பட்டது? நண்பர்களே, இன்றைக்கு நான் உங்களை விட அதிகமாக உணர்ச்சி வசப்பட்டு வெறியிலே இருக்கிறேன். காரணம், ஒரு தியாகியினுடைய குடும்பம் இவ்வளவு சித்திரவதைகளை அனுபவித்தது என்று 20 ஆண்டுகளாக எனக்கே தெரியாது. நான் இங்கே இருக்கக்கூடிய மருமகன் சீமான் சிறையிலே அடைக்கப்பட்டதற்காக கடந்த காலத்திலே வருத்தப்பட்டிருக்கிறேன். ஆனால் இப்பொழுது அவரை சிறையிலே அடைத்ததற்காக மகிழ்ச்சி அடைகிறேன். அவர் மட்டும் சிறையிலே அடைபடாமல் இருந்திருந்தால், அவரை பார்க்க நானும் ஏகலைவனும் சிறைக்கு செல்லாமல் இருந்திருந்தால், முருகனையோ சாந்தனையோ நாங்கள் பார்த்திருக்க போவதில்லை. அவர்களை பார்த்திராமல் இருந்திருந்தால் இவருடைய பின்னணியை பற்றி தெரிந்திருக்க போவதில்லை. அதற்கு பின்னாலே கொஞ்ச நாளைக்கு முன்பாக, ஓராண்டுக்கு முன்பாக சிறையிலே இருக்கிற சாந்தன் இந்த உண்மை சாந்தன் அல்ல, இது ஒரு அப்பாவி, ஒரிஜினல் சாந்தனை சுட்டுக் கொண்டு விட்டீர்கள் என்று நான் இதே அரங்கத்திலே இந்த மேடையிலே பேசியது ஒரு பெரிய பிரச்சனையாக வந்தது. அதற்கு பின்னாலேதான் புகழேந்தி வழக்கறிஞர் ஒரு சம்மன் அனுப்புகிறார், ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறார் ரகோத்தமன் அவர்களுக்கு.
உங்கள் புத்தகத்தில் ஒரு படத்தை போட்டு இவன் தான் சாந்தன் என்று வட்டமிட்டிருக்கிறீர்கள். அது உண்மை அல்ல. அதற்கான உங்களுடைய பதிலை தர வேண்டும் என்று சொன்னபோது பெருந்தன்மையாக அவர் கடிதம் எழுதினார். நான் அவசரத்திலே யாரோ தந்த படத்தை போட்டு அது சாந்தன் என்று குறித்து விட்டேன். அதற்காக வருத்தப்படுகிறேன், மன்னிப்பு கேட்டுக் கொள்கிறேன் என்று சொன்னவுடன் இவர் சொன்னார், எனக்கு சொல்ல வேண்டாம், சிறையிலே இருக்கக்கூடிய சாந்தனுக்கு கடிதம் எழுதுங்கள். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த திருச்சி வேலுசாமி அவர்களின் உரையை கேட்டும். அடுத்தபடியாக அரசியல் தலைவர்களில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் முக்கிய சாட்சியாக இருப்பவர் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் சில கருத்துக்களை தெரிவித்தார். அந்த உரையை நாம் தற்பொழுது பார்க்கலாம். அங்கே பூவிருந்தவல்லி நீதிமன்ற விசாரணை மன்றத்துக்கு அங்கே தனி சிறைச்சாலை, அங்கே நடைபெற்ற கொடுமைகள். இதிலே அம்மா பத்மாவதி போகிறார், உடன் பாக்கியநாதனும் கல்யாணியும் போகிறார்கள். குடும்பமே சிறையில் அடைக்கப்பட்டு கிடக்கிறது, அவர்களும் உள்ளே இருக்கிறார்கள். சொல்லுகிறார், நான் அங்கே கொண்டு போகப்பட்ட நேரத்தில் அந்த காட்சிகளை விவரிக்கவே முடியவில்லை. நான் இதை குறிப்பிட காரணம், நான் அரசு தரப்பு சாட்சியாக 250வது சாட்சியாக சிறப்பு விசாரணை குழுவால் நிறுத்தப்பட்டவன். நான் எதற்காக துரைசாமி அண்ணனுக்கு பொன்னாடை அணிவித்தேன் என்றால், அவராக இந்த வழக்கை நடத்த வந்தார். எனக்கு சமன் வந்தது. தடா நீதிமன்ற அரங்கத்துக்கு எங்களை அழைத்து சென்றார்கள். என்னை கொண்டு போய் நிறுத்துவதற்கு முன்பு அரசாங்க வழக்கறிஞர் டேனியல் நிறுத்துவதற்கு முன்பு ஒன்றை சொல்லிவிட 5 நாட்கள் என்னை மல்லிகையிலே விசாரித்தார்கள். ஆனால் என்னை சித்திரவதை செய்யவில்லை, என்னை அடிக்கவில்லை. ஆனால் 5 நாட்கள் தொடர்ந்து என்னை விசாரித்தார்கள். நான் ஈழத்துக்கு சென்றது தலைவரை சந்தித்தது, நான் அசோகா ஹோட்டலுக்கு சென்று தலைவரை சந்திக்க முயன்றது, அவர் என்னிடம் என்ன பேசினார் என்பது, இப்படி பல கேள்விகள் 5 நாள் விசாரணை செய்தார்கள். அவர்கள் அதற்கு பிறகு 161 அவர்களாக எழுதி கொண்டார்கள். பிராசிக்யூட்டர் டேனியல் சொன்னார், என்ன ஒரு 2 மணி நேரத்தில் முடிஞ்சிரும், 161 இருக்குதோ சொல்ல போறீங்க என்னார். மிஸ்டர் டேனியல், பகத்சிங் கேஸ் தெரியுமில்ல, பகத்சிங், சுகதேவ், ராஜகுரு 3 பேரையும் நிறுத்தி இருந்தாங்க. அப்ரூவர் ஜெயகோபால் அங்கே இருந்து அப்ரூவரான இவர்களோடு அவன் அங்க நின்னான். இங்க இருந்து கால இருந்து செருப்ப கலட்டி கோர்ட்ல நீதிபதிக்கு முன்னால அவனை பார்த்து ஓங்கி இங்க இருந்து வீசி அடிச்சாங்க. சரித்திரத்தில் அதுதான் நிற்கும். என்னை கூண்டில் நிறுத்தி என்னிடம் சாட்சியம் வாங்கி நான் நெஞ்சால் பூஜிக்கும் தலைவன் பிரபாகரனுக்கு நீங்க தண்டனை வாங்கி கொடுத்துடலாம் நினைக்கிறீங்களா? நானும் கிரிமினல் லாயரா ரத்னவேல் பாண்டியன் செல்ல பாண்டியன்கிட்ட இருந்தவன். கூண்டுல ஏத்துறாங்க. ஒரு 3-4 கேள்விதான். துரைசாமி அண்ணன் தான் எனக்கு வழக்கறிஞர். எடுத்த உடனே 3வது 4வது கேள்வியிலேயே இந்த வழக்கு புனையப்பட்ட ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்று சொன்னேன். அண்ணன் துரைசாமி அவர்களே, அந்த தடா நீதிமன்றத்தில் சாட்சி கூண்டில் நின்றவர்களில் இது மொத்தமாக ஜோடிக்கப்பட்ட பொய் வழக்கு என்று சொன்ன ஒரே சாட்சி அடியேன் வைகோ என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி அவர்களின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழா சமீபத்தில் சென்னையில் நடைபெற்றது. இந்த விழாவில் நளினியின் கடைசி ஆசை என்னவென்று திரு சீமான் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை நாம் பார்க்கலாம். ஒருத்தர் கூட வரல. தன் தலைவரை அவங்க தாயார் சிலைக்கு மாலை போடும்போது கூட போயிட்டு கூட வருவாங்களா இல்லையா? வரணுமா இல்லையா? ஏன் வரல? ஏன் வரல? எத்தனையோ கேள்வி. அதை விட கொடுமை, குழந்தை பிறந்துருச்சு, குழந்தைக்கு பால் இல்லை, அதுக்குரிய பராமரிக்க முடியல, சிறையில் எப்படி கொசு கடிக்கும், எப்படி இருக்குன்னு அது அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும். அப்போ அந்த மகளை பிரியணும். அந்த பிரிவை பார்க்குற போது கவி பேரரசு வைரமுத்து சொல்கிறாரு, உறவை பிரியறது அல்ல சோகம், சொத்துக்களை பிரியறது அல்ல சோகம், மரம் ஆடு மாடுகளை பிரியறது அல்ல சோகம், தான் பிறந்த தாய்மண்ணை பிரியறதான் பெருத்த சோகங்கிறாரு. அதற்கினையா ஒரு தாய் பெற்ற பெண்ணை பிரிவதும் பெருத்த சோகம்தான். அந்த சோகத்தை அவர் சொல்லுகிற போது அதை கடந்து நம்மளால் வர முடியல. கடைசியாக இன்னைக்கு ஹரித்ரா போய் வளர்ந்துட்டா, ஓரளவு பெரிய பொண்ணாயிட்டா.
அவங்க எழுதும்போது மரண தண்டனை உறுதி ஆயிடுச்சு. அப்போ சொல்கிறாங்க, மகளே, என் அன்பு மகளே, எனக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்படுகிற போது உன் கடைசி ஆசை என்ன என்று கட்டாயம் சிறைத்துறை கேட்கும்போது நான் வந்து ஒரே ஒரு நாள் என் கணவரோடும் மகரோடும் ஒரே ஒரு நாள் நான் வாழணும். அப்படி வாழுகிற போது ஓரளவு வளர்ந்து விட்ட என் மகளுக்கு என் கையாலே நான் சமைச்சு அவளுக்கு ஊட்டி விடணும். என் கணவரும் நானும் என் மகளை தோளில் கிடத்தி கொண்டு ஆசைதீர அழுது முடிக்கணும். அப்போ என் மடியில் கிடத்தி கொண்டு, என் மகளே, எங்களை மன்னித்துக்கொள், நிராகவா, நிற்கதியா, ஆதரவற்று உன்னை விட்டு செல்வதற்கு எங்களை மன்னித்துக்கொள் என்று ஓவென்று கதறி அழணும்னு என்று எழுதுகிற இடத்த எவனுமே வழி இல்லாமல் கடந்து போக முடியாது. அது வந்து எதுவுமே ஒருத்தன் கற்பனையில் எழுதலை, எல்லாமே நடந்திருக்குங்கும் போது அதை தாங்கவே முடியல. இப்போ என்ன கடைசியாக என்ன வருது, இதே அக்கா நளினியுடைய விடுதலை 2 முறை உயர்நீதிமன்றத்துக்கு வரும்போது நீதிமன்றம் சொல்லுது, நளினியின் விடுதலை மாநில அரசின் கையிலே இருக்குதுன்ட்டு. அப்போ திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. அந்த மாநில அரசு சொல்லுது, நளினியை விடுதலை செய்ய முடியாது. அதற்கு காரணம், நளினி விடுதலை ஆனால் முக்கியமானவர்கள் வாழ்கிற தெருவில் வந்து வாழ்வார். அப்போ அங்கே முக்கியமானவர்கள் உயிருக்கு பாதுகாப்பு இருக்காது, அதனால விடுதலை இல்லை. இந்த வழி இருக்குல்ல, இந்த புத்தகத்தில் இருக்க எல்லா வழியும் விட கொடிய வழியா இருக்கு. நான் நெய்வேலியில் கூட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போது இதே திமுக அரசு எனக்கு காவல்துறை எழுதி கடிதம் கொடுக்குது, கூட்டத்துக்கு மறுத்து. சீமான் இங்கே பேசினால் மின் உற்பத்தி பாதிக்கப்படும். இது எப்படி வேடிக்கையா இருக்கோ அது மாதிரி இது ஒரு வேடிக்கை. நளினியை கூப்பிட்டு, நளினி முக்கியமானவர்கள் இருக்கிற இடத்துல குடியிருக்காதம்மா, வேற எங்கேயாவது போயிருமா, முடிஞ்சு போச்சு இல்ல. 2 முறை இதே காரணத்தை சொல்லிச்சு அந்த அரசு. எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு இன்னைக்கு 7 பேரையும் விடுதலை செய்யணும், நளினியை உடனே விடுதலை செய்யணும். இந்த கொடுமையை எங்கே போய் சொல்றது? நான் ஒரு முடிவு எடுத்தேன், இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது பாசம் நல்லா இருக்கு, பதவியில் இல்லைன்னா நம்ம மேல ரொம்ப பாசமா இருக்கு, அதனால கடைசி வரை பதவி இல்லாம பார்த்துக்க வேண்டிய தேவை நமக்கு இருக்கு. அது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. நினைச்சு பாருங்க. இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த மேடலுக்கு எல்லாருக்கும் நோக்கம் இருக்கு, அதிகாரம் இல்லை. அதிகாரம் இருக்கிறவனுக்கு நோக்கம் இல்லை. இது ஒரு கால முரண். அதுதான் என் ரத்தம் வேல்முருகன் சொல்றாரு, இது ஒரு கால முரண். இதை உடைக்கணும். இப்ப ஏன் எங்க அண்ணன் கூட கேட்டாங்க, வைகோ நான் வந்தவொடனே பெரிய அரங்கம் பிடிச்சிருக்கலாமேன்னு. யாருன்னா அனுமதி தருவா? எவனும் தரமாட்டான். உண்மை அதுதான். அப்போ திருமணமான இதில் கையில் கூட்டிகிட்டு போகிறேன். கையில் முறையாக பார்க்கும்போது காலில் விழுந்து வாழ்த்து வாங்குது, அழுகுது. 2 பேரும் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. எங்கள் அக்கா அந்த இதுலேயும் அவளுக்கு ஒரு புடவை வாங்கி வச்சுருக்கு. அந்த புடவை கொடுத்துட்டு டக்குன்னு ஒரு 1000 ரூபாய் கையில் 1000 ரூபா வச்சுருந்து கொடுக்குது. கையில் வந்து தயங்குது, வேணாக்கான்னு. இல்லை வாங்கிக்கப்பா அப்படின்னு. சொல்லுப்பா, நீ சொன்னால் தான் வாங்கணும்னு என்கிட்ட சொன்னி, சரி வாங்கிக்க அப்படின்னு. வண்டியில் வந்து உட்காந்து பிரிச்சா தான் அது 3000 இருக்குது. அந்த 1000த்துக்குள்ள வீடு வர வரைக்கும் என் கையில் வந்து அழுதுகிட்டே வருது. இவ்வளோ கஷ்டத்துலேயும் அக்கா நான் வெறும் 1000ன்னு நினச்சேன், 3000 கொடுத்துட்டாங்களா? அந்த மாதிரி ஒரு மனசுள்ள மனுஷி எங்கள் அக்கா. அதை வந்து விடுதலை செய்யணுங்கிறது நளினி மட்டும் இல்லை, 7 பேர் விடுதலையும். ஏன் நம்ம சொல்றோம்னா, இந்த விடுதலையை சாத்தியப்படுத்த முடியாத தமிழன் இனத்தின் விடுதலை எப்படி சாத்தியப்படுத்துவாங்கிற கேள்வியை நம்ம எழுப்பி பார்க்கணும். ஒரு அற்ப சிறை கதவையே உடைக்க முடியல நம்மளால, அப்புறம் எப்படி நம்ம இனத்தின் விடுதலையை வென்றெடுக்க போறோங்கிற கேள்வியை நம்ம எழுப்பிக்கணும். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களின் உரை கேட்டும். அடுத்தபடியாக தமிழ் தேசியம் பேசக்கூடிய சீமான் அவர்களும் திராவிடம் பேசக்கூடிய வைகோ அவர்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும், ராமதாஸ் அவர்களும் திருமா அவர்களும் கொள்கையில் ஒன்றிணைய வேண்டும் என்றும் வேல்முருகன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களையும் நாம் தற்பொழுது பார்க்கலாம். எந்த ஆட்சிகள் வந்தாலும் காட்சிகள் மாறவில்லை எம் தமிழினத்திற்கு என்கிற சோக கதையை தொடர்ந்து ஏற்படுத்தி வருகிற இந்த அரசுகளுக்கு எதிராக வெகுமக்களை அணிதிரட்டுகிற வேலையை நாம் செய்ய வேண்டும். அதைத்தான் நம்முடைய நீதியரசர் அவர்களும் அண்ணன் RK செல்வமணி அவர்களும் இங்கே குறிப்பிட்டார்கள். நான் கூட மேடையிலே வந்து அமர்ந்த பிறகு ஒன்று நினைத்தேன், அண்ணன் வைகோ அவர்களும் எங்கள் செந்தமிழ் சீமான் அவர்களும் ஒன்றாக கைகோர்க்க வேண்டும். எங்கள் அண்ணன் செல்வா அவர்களும் எங்கள் மருத்துவர் ஐயா மீண்டும் ஒன்றாக கரங்கள் குடிக்க வேண்டும்.
என்னை போன்ற இந்த நிகழ்வுகளை பங்கெடுத்துக் கொள்ளாத இன்னும் எண்ணற்ற இந்த விடுதலைக்காக களமாடி அண்ணன் கொளத்தூர் மண்டி உள்ளிட்ட தோழர்களும் ஒருங்கிணைப்பின் அடிப்படையில் நாம் ஒன்றாக கூடி தமிழ்நாட்டின் தலைநகரில் இதற்காக ஒரு முன்னெடுப்பு நடத்தினோம் என்று சொன்னால் இந்த நாட்டை ஆளுகிற எந்த வர்க்கமாக இருந்தாலும் இவர்களை விடுதலை செய்வதற்கான நடவடிக்கை எடுப்பார்கள். நாம் பிரிந்து நிற்கிறோம், பிரிந்து போராடுகிறோம், பிரிந்து ஊர்வலம் செய்கிறோம், பிரிந்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோம். ஆளுக்கு ஒரு நாள் தனித்தனியாக நம்முடைய கருத்துக்களை நாம் கொண்டு செல்கிறோம். ஆனால் எல்லா கருத்துக்களிலும் இந்த மேடையில் வீற்றிருக்கிற அனைத்து தலைவர்களும் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனின் வீரம் தெரிந்த விடுதலை போராட்டத்தையும் நளினி பேரறிவாளன் உள்ளிட்ட இந்த ஏழவருடைய விடுதலைக்காகவும் களங்காணக்கூடியவர்கள். களம் வேறாக இருக்கலாம், கருத்து ஒன்றாக இருக்கிறது, லட்சிய வேட்கை ஒன்றாக இருக்கிறது, விடுதலை வேட்கை ஒன்றாக இருக்கிறது. இனம் பட்ட துன்பங்களை துயரங்களை தாங்கிக் கொள்ள முடியாமல் மனம் வெதும்பி வெதும்பி கண்ணீர் சிந்திய தலைவர்கள் தான் இவர்களை. தேர்தல்களத்தில் தமிழ் சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்றால் கவலை இல்லை. எம் விடுதலுக்கான உண்மை உரிமை போராட்டத்தில் தமிழ் சமூகம் அங்கீகரிக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை. தமிழ் சமூகத்தின் ஓட்டுக்களை வாங்குகிற பெரிய கட்சிகள் அங்கீகரிக்கும். அதற்கான அரசியலை நாம் செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அடிப்படையில் நளினி அவர்களுடைய இந்த துன்பம் துயரம், அவர் முதல் கைது செய்யப்பட்ட உதவி ஆய்வாளரால் ஆட்டோவில் ஏற்றி உட்கார வைத்த போது தொடங்கிய பாலியல் வன்மம், சிறையில் தாயையும் மகளையும் உடைகளை உருவி அவர் வதையுண்டு முடங்கி போன கைகளையும் கால்களையும் அடக்கி என் மானத்தை காப்பாற்றி குனிந்ததலை நிமிராமல் கிடந்த பதிவு செய்கிறார். அவர் குழந்தை பிறந்த அடுத்த ஒரு மணி நேரத்திற்குள்ளாக அந்த பச்சை வயிற்றுடன் அந்த தாய் குழந்தை தொப்புள் கூடி அறுக்கப்பட்ட அடுத்த சில நிமிடங்களே இந்த கொடும் சிறை கொட்டடையை அவர்கள் அழைத்து சென்று அழைக்கப்படுகிறார். அந்த பச்சிளம் குழந்தை யாருக்கு கையளிக்கப்பட்டது? அந்த பாலூட்ட வேண்டிய தாய் எங்கே இருந்தால்? இந்த வழிகளை எல்லாம் எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டின் சிறைகளில் யாரும் அனுபவித்திருக்க மாட்டார்கள். ஆனால் 26 ஆண்டு காலம் சிறைக்கு அடைப்பட்டு கிடக்கிற சகோதரி நளினி அவர்கள் அந்த சிறை வாழ்க்கைக்கு தன்னை உட்படுத்திக் கொண்ட பிறகு 26 ஆண்டு காலத்தில் அந்த கொடுமை வேறு எந்த ஒரு தாய்க்கும் எந்த ஒரு குழந்தைக்கும் வந்துவிடக் கூடாது என்பதற்காக நான் எப்போதும் என் தனிமை அறையில் அந்த பெண் கைதிகள் விடுமுறைக்கு சென்று கணவனோடு அவர்கள் சேர்ந்து வாழ்ந்து கற்பமாகி சிறைக்கு வருகின்ற போது அவர்கள் கற்பமாக வருவார்கள். அவர்கள் பேறுகாலத்தில் உதிரம் கொட்டும். அந்த உதிரத்தை குடைப்பதற்கு குறைந்தபட்சம் 6 காட்டன் சாலைகள் என் அறையில் இருக்கும் என்று சொல்லுகிற வரிகளை எல்லாம் இந்த தாய்மை உள்ளம் படைத்த அந்த தங்கைக்கு இவ்வளவு கொடுமைகளா என்று எண்ண தோன்றுகிறது. ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் 25 ஆண்டுகளாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் நளினி அவர்களின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்ட பல்வேறு அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை நாம் கேட்டோம். இத்துடன் இந்த மேடை பேச்சு நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒரு அழகான நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகன்ராஜ் கேடியார்.